நம்முடைய சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சூட்னால, அதாவது பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள் 320 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 320 நோய்களுக்கும் ஒரு நல்ல தீர்வா குறிப்பிட்டிருக்கிறது ஈஸ்வர சூர்ணம். இந்த ஈஸ்வர சூர்ணத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். ஈஸ்வர சூர்ணம் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவாரம் பூ, ஆவாரம் விதை, ஆவாரம் கொழுந்து, அந்த இலையை சொல்லுவோம். அடுத்ததா மரமஞ்சள், வாயுலகம். இந்த 5 பொருளுமே சம அளவு வச்சு எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் வெயிலில் காய வச்சு பவுடர் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஈஸ்வர சூர்ணம் தயார். இதில் இருந்து 1 கிராம் அளவுக்கு வெந்நில இல்லை தேனில் எடுத்து வரலாம். காலையில் நைட்டு 2 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னால் எடுத்துகிட்டு வரணும். இப்படி ரெகுலராக ஒரு 48 நாள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா உஷ்ணத்தால் வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். நீரிழிவு நோய் இருக்கவங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இன்றைக்கே ஈஸ்வர சூர்ணத்தை தயார் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.